அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/7/2025 ஆனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஷஷ்டி திதி பகல் 10:21 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. பூர நட்சத்திரம் காலை 8:54 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். சித்தயோகம் காலை 8:54 வரை, பின்பு அமிர்த யோகம். முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராவுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5 சந்திரன், 2 குரு, 11 சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்க முடியும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 3, 4 சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், கேது, 12 சூரியன் சஞ்சரிப்பதும், 2, 3 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கும்.
மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம். முடிந்தவரை வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாகும். பெண்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பானது தற்போது உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் இன்று மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதும் சற்று சாதகமான அமைப்பாகும். நிதானத்தோடு செயல்பட்டால் எதையும் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்க முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, 9இல் சூரியன், குரு, முற்பகலில் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சுக்கிரன் ஜென்ம ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன வேலைபளு இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 3:25 வரை சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக காலை வேளையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் மாலையில் ஒரு சில அனுகூலமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரன் இன்று மதியத்திற்கு பிறகு, குறிப்பாக இன்று மதியம் 3:25 பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களால் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன், 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.